அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து குடுத்துட்டு வரோம். இப்ப 12த் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகளுக்கான அனௌன்ஸ்மென்ட்ங்கிறது வந்துகிட்டே இருக்குது. அந்த ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகள் சம்பந்தமாவும், அதோட எக்ஸாம் பேட்டர்ன், அப்ளிகேஷன் ப்ராசஸ், கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தி டீட்டெயிலா நம்ம வீடியோஸ் குடுத்துட்டு வர்றோங்க. ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த நுழைவுத் தேர்வு பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சத்தியபாமா யூனிவர்சிட்டியோட ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பெயர் என்ன சொல்றாங்கன்னா எஸ்ஏ ட்ரிபிள் இ அப்படின்னு சொல்றாங்க. இந்த நுழைவுத் தேர்வு எழுதுறது மூலமா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சத்தியபாமா யூனிவர்சிட்டியில போய் இன்ஜினியரிங் கோர்சஸ் மற்றும் ஆர்கிடெக்சர் கோர்சஸ்க்கு வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த நுழைவுத் தேர்வு சம்பந்தமாகவும் அந்த நுழைவுத் தேர்வுக்கு எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் சம்பந்தமாகவும் நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த சத்தியபாமா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இதை வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா சத்தியபாமா ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எஸ்ஏ ட்ரிபிள் இங்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு 50 யூஜி ப்ரோக்ராமும் 27 பிஜி ப்ரோக்ராமும் 6 ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸும் வந்து நடத்துறதா வந்து இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இது போக வேற என்ன டீட்டெயில்ஸ் வந்து இவங்க எஸ்ஏ ட்ரிபிள் எக்ஸாம் பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுல வந்து கல்லூரி பத்தின பேசிக்கான தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு வந்து எஸ்ஏ ட்ரிபிள்னா நம்மளுக்கு வந்து இந்த அப்ளை நவுங்கிற பட்டனுக்கு போனோம்னா நம்மளுக்கு அங்க வந்து கொடுக்குறாங்க. அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து அப்ளை பண்றதுக்கு தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், என்ன அப்ளிகேஷன் ஃபீ, அந்த தகவல்கள் எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிரும். ஸோ இந்த விண்டோல தான் நீங்க போயிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு, நியூ யூசர்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம வந்து என்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். தென் உங்க மெயில் ஐடிக்கு வந்து லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன்ல ஃபில் பண்ணணும். தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் மற்றும் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது போக வந்து நம்மளுக்கு வந்து என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க சத்தியபாமா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் வேற என்ன தகவல்கள் இதுல வந்து கொடுத்துருக்காங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி அப்படின்றதுனா, முதல்ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துறதா கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ்ங்கிறது இவங்க வந்து 2 கேம்பஸ் இருக்கு சத்தியபாமா பொறுத்த வரைக்கும். சென்னை கேம்பஸ் ஒன்று, ஸ்ரீபெரும்புதூர் கேம்பஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் இப்போ உங்களுக்கு சென்னை கேம்பஸோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கேன். என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஏஐ இருக்குது. சிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் இருக்குது. ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ், ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம், ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸாக இவங்க வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான முக்கியமான தேதிகள் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆனது என்னைக்கு ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1க்கு நவம்பர் 27ஆம் தேதி ஓப்பன் ஆயிருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது, அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக தான் அவங்க வந்து இந்த கல்லூரியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது போக எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாங்கிறது நம்ம 12th படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுங்கிறது இருக்கும். ஸோ இதோட சிலபஸ்மே உங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த சிலபஸ் சாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியபாமா யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் எஸ்ஏ ட்ரிபிள் 2026 அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டோம், என்ன அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னங்கிறது பார்த்தாச்சுங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி கண்டினியூஸான ஒரு நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.